ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கெல்லாம் ஆப்படிச்சது போய் இப்போ பிஜேபி தலைவர்களுக்கே ஆப்படிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இதுதான் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பதவி அப்படின்றது மிகப்பெரிய பதவி. எப்படி வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளிநாடுகள்கிட்டருந்து நம் நாட்டை பாதுகாக்கவும், நம் நாட்டை ஒரு வீரதீரமிக்க ஒரு நாடாக வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் முக்கியமானவரோ, அதே மாதிரி உள்துறை அமைச்சர் இந்த நாட்டை சிதையாமல், இந்த நாட்டு மக்களுக்கு எதுவும் கலவரம் வந்துடாமல், அதாவது இவர்கள் ஏதாவது பிரிவினைவாதத்தை தூண்டாமல் இருக்கிறதுக்கு, இந்த நாட்டை ஒற்றுமையாக பிரச்சனை இல்லாமல் சட்டம் ஒழுங்கில் காக்கக்கூடிய ஒரு துறையை சார்ந்தவர் தான் துறை தான் உள்துறை. அது உங்களுக்கு எல்லாருக்கும் பலருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த துறை மிக முக்கியமான துறை. அதாவது என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டேட் போலீஸும் அந்தந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்களுக்கு கட்டுப்பட்டது என்றாலும் இவர்கள் எல்லோரும் உள்துறைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் அதை விட ஒரு படி பவர் மேலே உள்ளது தான் உள்துறை. ஆனால் தமிழ்நாடு காவல்துறைனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் அதுக்கு முழு கட்டுப்பாடு. அதாவது அந்த துறை அமைச்சர் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் காவல்துறையை முதலமைச்சர்கள் தான் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எல்லோரும் காவல்துறையை வச்சுருக்காங்க. எனவே காவல்துறைக்கு உத்தரவு விடுவதற்கு ஒரு 100% அதிகாரம் உண்டு. இந்த நிலையில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, ரேவந்த் ரெட்டி, அதாவது தெலங்கானாவுடைய முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சி திடீர்னு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட இந்த தெலங்கானா பிரித்ததுக்கப்புறம், அது ஒரு 10 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தது. அதற்கப்புறம் அவர்கள் ஆட்சி இழந்து விட்டார்கள். அதாவது ராஜசேகர் ரெட்டி வந்ததுக்கப்புறம் அங்கே ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜசேகர் ரெட்டி இறந்ததுக்கப்புறம் 2ஆக பிரிக்கப்பட்டது மாநிலம். இப்போ ஆந்திராவில் அவருடைய மகன் இருக்கார். தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி இருக்குது. அது இப்போ பாரதிய ராஷ்டிர சமிதின்னு மாறி இருக்குது. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, அமித்ஷா அதாவது டெல்லி காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா, மத்திய அரசு, குறிப்பாக உள்துறை கண்ட்ரோலில் இருக்குது. டெல்லி முதலமைச்சர் கண்ட்ரோலில் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சராக இருந்தாலும் அது ஒரு யூனியன் பிரதேசம் என்பதனால அந்த காவல்துறை யாருன்னா டெல்லியோடைய மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், உள்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. யாருக்கு அப்படின்னா, முதலமைச்சருக்கே, அதாவது தெலுங்கானா முதலமைச்சருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. என்ன நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பேசிய வீடியோவை மாஃபிங் பண்ணி ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. அவர் பேசாததை பேசியது போல் ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. அதை எடுத்து தெலங்கானா முதல்வர் ஷேர் பண்ணியிருக்காரு. எனவே இது இப்போ பெரிய குற்றம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் யாருக்கு, சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறவனுக்கு அனுப்புகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, டெல்லி போலீஸு தெலங்கானா முதலமைச்சருக்கு அனுப்புகிறாங்க, ரேவந்த் ரெட்டிக்கு அனுப்புகிறாங்க. ரேவந்த் ரெட்டி பார்க்குறாரு, ஒரு முதலமைச்சருக்கே ஒரு போலீஸ் நோட்டீஸ் அனுப்புகிறான் டெல்லியிலேருந்து. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த மோதல்கள் வந்துச்சு அப்படின்னா சட்டப்பூர்வமாக பல்வேறு சர்ச்சைகள் இந்த நாட்டில் தோன்றும். பலவித பிரச்சனைகள், அதாவது அதிபயங்கரமான பிரச்சனைகள்லாம் தோன்றுவதற்கான காரணம் இருக்குது. ஏன்னா மத்திய அரசுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்குள்ளே நடந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி மாநில அரசுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்குள்ளே தான் மாநில அரசு போக முடியும். அதை மீறி அவர்கள் போக மாட்டார்கள். ஒரு எம்பி அரெஸ்ட் பண்ணால் கூட கடந்த காலத்தில் என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் சபாநாயகருடைய அனுமதியை வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு முதலமைச்சருக்கு நோட்டீஸ் அனுப்பினாலோ, இல்லை முதலமைச்சரை கைது செய்யணுனாலோ, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுனாலோ கவர்னரோட அனுமதி வேண்டும். அமைச்சர்களாக இருந்தாலும் கவர்னருடைய அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரோட்டோகால் இருக்குது. அதே மீறி என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லி போலீஸ் நேரடியாக ரேவந்த் ரெட்டிக்கு, அதாவது தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. நோட்டீஸ் அனுப்புனா ஷாக்கு. இது அரசியல் சட்டத்தில் இப்படி பண்ணலாமா அப்படின்றதே ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் எமர்ஜென்சி காலங்களில், அதாவது இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காகவும், நாட்டை பிரிவினையிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் இந்த சட்டத்தை இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தலான்றதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டார், அவ்வளோதான். அதாவது டெல்லியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறாப்புல. அந்த வீடியோ அமித்ஷா பேசியதை மாற்றி திரித்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி, அது ஒரு மீம்ஸ் வீடியோ, அவ்வளோதான். அந்த வீடியோவே ரேவந்த் ரெட்டி பண்ணிட்டார்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பினாங்க. ரேவந்த் ரெட்டி அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. உடனே ரேவந்த் ரெட்டி பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பூச்சாண்டிக்கெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், அதெல்லாம் வேற ஆளை போய் பார்க்க சொல்லு பிஜேபிக்காரனை அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. ஏன்னா கைது செஞ்சிருவாங்கல்ல, பார்த்துக்கலாம்
எதையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்துட்டாரு. அதோடு இவர் போய் ஆஜராகவும் இல்லை. அதை பற்றி பிரச்சனை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து 1ஆம் தேதி மே தினத்தன்னைக்கு தெலங்கானாவில் பிரச்சாரத்துக்கு வராரு. தெலங்கானாவில் உள்ள 17 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வர 13ஆம் தேதி தேர்தல் நடக்குது. அப்போ வந்து என்ன அப்படின்னா, பிரச்சாரத்துக்காக அமித்ஷா வராரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அமித்ஷா மேலே ஒரு கேஸை போடுது. அது தெலங்கானா போலீஸ். எப்படி போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தெலங்கானா அரசு கையில் போலீஸ் கிடையாதுல்ல. அப்படி எப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தல் நடக்கிறதுனால தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோலில் தான் போலீஸ் காவல்துறை போயிடும். அரசாங்கத்தில் இருப்பவர்கள் உத்தரவிட முடியாது அப்படின்றது சட்டம். ஆனால் அவங்க இப்போ இன்னும் 10 நாளில் தேர்தல் முடிஞ்சோன்னே எங்கே போவாங்க? தாசில்தார், கலெக்டர், எலெக்டர்லாம் அங்கே தானே இருக்கணும். அவர்களுக்கு யார் தலைவர்? இப்போ அந்த மாநில முதலமைச்சரும் அமைச்சர்கள் தானே. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மறைமுக உத்தரவு, அதாவது உத்தரவிடாமல் என்ன பண்ணியிருக்காங்க, தேர்தல் ஆணையமே கைது செய்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அமித்ஷாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. வச்சாங்களா ஆப்பு? அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர், அவர்களாம் வந்து அனுப்புனா அது பெரிய அவமானம். ஒரு உள்நாட்டை சேர்ந்த ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சருக்கு நோட்டீஸ் போய் போலீஸ் உன் மேலே வழக்கு பதிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு டிஜிபி மேலே ஒரு ஏட்டு வந்து ஒரு வழக்கு பதிஞ்சு நோட்டீஸ் அனுப்புகிற மாதிரி. அப்படின்னா பார்த்துங்க நீங்கள், சரியா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நோட்டீஸ் அனுப்பி தட்டி விட்டாங்க அமித்ஷாவுக்கு. இதில் பாடி போயிட்டாங்க பிஜேபிக்காரன்லாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சருக்கே காவல்துறை நோட்டீஸ் அனுப்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஸோ இதை சட்டப்படி என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து என்னென்னா, ரேவந்த் ரெட்டி விவரமாக கேம் ஆடிருக்காரு. என்னென்னா, என் கண்ட்ரோலில் கிடையாது, அவர்கள் தேர்தல் அதிகாரிகள், நீ வந்து சட்டத்தை மீறி இருக்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒதுக்கிடுவார். எதுக்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் ஷோ நடத்துகிறாங்க. இங்கே ஹைதராபாத்தில் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ரோட் ஷோ நடத்துகிறாரு. அந்த ரோட் ஷோ நடத்தியதே வந்து தேர்தல் விதிக்கு புறம்பானது அப்படின்றது மட்டும் இல்லாமல், அங்கே குழந்தைகள் சில பேர் நின்று பிஜேபி கொடி கொடுத்துருப்பாங்க. காசு கொடுத்து அப்பா அம்மாவை கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களை எங்கே விட்டு வர்றது? 500 வாங்கிட்டு வராங்க கூட்டத்துக்கு. அதையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. சின்ன குழந்தைங்களையும் கூட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அவர்கள் கையில் தெரியாதனமாக கொடியை கொடுத்துட்டாங்க. அந்த கொடியை அமித்ஷா பார்த்து ஆட்டுறதுக்கு அந்த பிள்ளைங்க. ஸோ உடனே குழந்தைகளை தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சட்ட விதிகள் இருக்குது. வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்ததுக்கு அப்புறம்தான் ஒருவர் வந்து தேர்தலில் வாக்களிக்கவும் முடியும். அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர முடியும், தேர்தலுக்கு அவர்களை பயன்படுத்தவும் முடியும். அதற்கு கீழே என்னென்னா, குழந்தைகளை தேர்தலுக்கு பயன்படுத்தியதாக அவர்கள் மீது சட்ட வழக்குகள் பாயும் அப்படின்ற அடிப்படையில் என்ன இருக்குன்னா, அமித்ஷா மேலே கேஸே ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த நாட்டிலேயே சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக உள்துறை அமைச்சர் ஒருவர் மீது ஒரு மாநில காவல்துறை வழக்கு பதிஞ்சிருக்கு அப்படின்னா, இது வரலாற்றில் இதுதான் முதல் முறை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எனவே நீ வந்து செய்வியா? உன்ட்ட மத்திய அரசு இருந்தால், என்கிட்ட மாநில அரசு இருக்குது. நீ எனக்கு நோட்டீஸ் அனுப்புனா நானும் உனக்கு நோட்டீஸ் அனுப்புவேன். நீ எனக்கு டெல்லி போலீஸை வச்சு கைது செஞ்சேன்னா ஏன் போலீஸை வச்சு நான் உனையே கைது செய்வேன். கரெக்டு தானே? இதைத்தான் பிற மாநிலங்களும் செய்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் அதை செய்யலை, கேரளாவில் அதை செய்யலை, ஏன்னா அதாவது ஜார்க்கண்டில் அதை செய்யலை, சரியா? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை செய்யலை. காரணம், காவல்துறை அவரோட கட்டுப்பாட்டில் இல்லை, அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்குது. பிற மாநில முதலமைச்சர்கள் தூக்கி உள்ளே போட்டாங்களா, அவர்களே அமித்ஷா மீது ஒரு வழக்கை போட்டிருக்கலாம். இல்லை டெல்லி பிரதமர் மீதே ஒரு நோட்டீஸ் அனுப்ப முடியும், ரைட்டா? அது கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏதாவது ஒரு ஊழல் வழக்கை லோக்கலில் பதிஞ்சு விட்டு நிச்சயமாக செய்ய முடியும். இது ஜனநாயகத்துக்கு மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ஏன்னா எப்படி அவர்கள் செய்கிற மாதிரி இவர்களும் செய்தார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்து விடும். இந்த நாட்டில் வந்து இராணுவத்துக்கும் போலீஸுக்குமே சண்டை வர்ற மாதிரி ஆயிரும். எனவே தான் இது வந்து ரொம்ப அந்த ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து லிமிட்டடாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதின்னு சட்டப்பிரிவில் இருக்குது. அதை மீறி மத்திய அரசு சென்றால் மாநில அரசும் அந்த மாதிரி போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற இது வரைக்கும் யாரும் போகல. ஆனால் முதல் முறையாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி போயிட்டார். அவர் டைரெக்டாக செய்யாமல் தேர்தல் அதிகாரிகளை வைத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்ய தெலுங்கானாவில் வழக்கு செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து டெல்லி போலீஸ் அனுப்பின நோட்டீஸ்க்கு இவர் போய் ஆஜராகலைன்னா இவர்கள் உடனே உள்துறை அமைச்சரை இங்கே வந்து ஆஜராக சொல்லுவான், இங்கே தெலுங்கானாவில், ரைட்டா? இப்போ இவர் ஆஜராகலைன்னா இவர் மேலே ரேவந்த் ரெட்டி மீது டெல்லி போலீஸ் வந்து கைது இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தது வந்து விசாரிக்க வந்துச்சுன்னா ஆந்திரா போலீஸு அமித்ஷா விசாரிக்க டைரெக்டாக டெல்லிக்கு போகும். இப்படி மாற்றி வா நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை வந்து கொண்டு வந்து விட்டார்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியினர். இவர்கள் ஆட்சிக்கு வரும் வரை இது போன்ற ஒரு கேடுகட்ட கேவலமான நிகழ்வுகள் இந்தியாவில் நடந்ததில்லை. குறிப்பாக அஸ்ஸாம் பார்டர்லேயும்
சிக்கிம் போலீஸுக்கும் அசாம் போலீஸுக்கும் துப்பாக்கி சண்டை நடந்தது. இதெல்லாம் எந்த காலத்திலும் நடந்ததில்லை. இது அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்தபோது நடந்திருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மணிப்பூர் என்கிற மாநிலம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா, இந்தியாவுடன் தான் இருக்கிறான்ற சந்தேகமே வருது. அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. ரெண்டுலேயும் அங்கேயும் ஒரு பிஜேபி ஆட்சி தான் நடக்குது, மத்தியிலையும் பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமித்ஷாக்கே நோட்டீஸ் அனுப்பியிருப்பது என்று ஒரு நாட்டிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ரேவந்த் ரெட்டி மீது கை வைத்தால் ரேவந்த் ரெட்டியோட ஆட்கள், அதாவது தெலங்கானா காவல்துறையினர் நிச்சயமாக மத்திய அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் மீதும் கை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த நாடு எந்த மோசமான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பது ஒரு ஆபத்தான ஒரு பயணமாகத்தான் நாம் பார்க்கப்படுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.